தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றும், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டவராக எங்களுக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்து கோர சிலுவையின் பாடுகளை ஏற்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான தர்மையான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை திருநாள் காலை பொழுதிற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றீர். அவ்வண்ணமாகவே இந்த உயிர்த்தெழுதல் திருநாள் பண்டிகைக்கு அதிகாலை வேளையிலும் கூட நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாஞ்சியோடு உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வந்திருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தரிசிக்கின்ற அந்த வாய்ப்பை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். கடந்து போன நாட்களிலெல்லாம் எங்களை மிக கிருபையாக வழிநடத்தினவர். இந்த ஆண்டிலிருந்து காலங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக மாற்றி தந்தவர். இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே மீண்டும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களை உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே கூட்டி சேர்த்திருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டுடைய மகிமையான பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக நாங்கள் மகிழ்ச்சியோடு பாடல்களை பாடி திரியேக நாமத்தை மாட்சிமைப்படுத்தும்படியாக அருள் செய்வீராக. வாசித்து சிந்திக்கிறதான வசனங்களின் மூலமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் வாழ்விலே நீர் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மேலான ஆலோசனைகளுக்கு நேராக நீர் எங்களை வழிநடத்துவீராக. இணைந்து ஏறெடுக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீரே செவி சாய்த்தருளும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு அம்சங்களின் மூலமாக நாங்கள் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும். தாழ்த்தியும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையின் வழியாக எங்களை சந்தித்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து ஞான பாடல்களிலே 147வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 147. இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. ஞான பாடல் 147. No, no, no.
வாசிக்கும்படியாக தெரிந்து 16வது சங்கீதம். சங்கீதம் 16 முறையாக வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவு காண ஒட்டி. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சேர்ந்து எடுப்போம். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமேன். அமர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வரை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேலும் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களில் கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்ததி பிரவாகத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதல்கள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். என்மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். வாசிக்கும் கொடியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிட்டு. தேவனே உமக்கு மகிமை உண்டாக.
வசனங்கள் 20 முதல் 28 வரை. 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 20 முதல் 28 வரை. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மார்க்கு 16 அதிகாரம் 1 முதல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேம் என்பவளும் அவளுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையில் வாசமாயிருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவரும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கும் முதலாய் தரிசனமானாள். அவரிடத்தில் அவள் 7 பிசாசுகளை துரத்தினாள். அவர் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
சமாதானத்திற்காக நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜெபிப்போம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று திருவாய் மொழிந்தருளின எங்கள் திருத்துவ தந்தையே, ஆசீர்வாதமும் மனமகிழுமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். உயிர்த்தெழுதல் திருநாளை ஆசரிப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுடைய வாழ்விலை நீர் கொடுத்திருக்கின்றீர். எங்களுக்காக கல்வாரியிலே பாடுபட்டு மரித்து மீண்டுமாக உயிர் தெழுந்திருக்கின்றீர் என்பதனை நினைவுறு வகையிலே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். உயிர்த்தெழுத ஆண்டவரை தரிசிப்பதற்கான வாய்ப்புகளை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏற்ற நாட்களிலே இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்விலே வர்த்திக்க பண்ணியருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி வேண்டி நிற்கின்றோம். இந்த பகுதியிலே வசிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும். நன்மைகளாலே நிறைத்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பல்வேறு விதமான தேவைகளோடும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் காணப்படுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலேயும் அவருடைய இயக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பணியாற்றுகின்ற பணிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல பணி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து பணி உயர்வுகளையும் படிப்புக்கான பணிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகளையும் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே, வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே பல விதமான பணிகளை ஆற்றுகின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே அரசு பணி ஆற்றுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, கை பிரயாசங்களை வாக்கி பண்ணியருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தகப்பனை இந்த நாட்களிலேயும் இல்லங்கள் எது நோக்கி இருக்கின்ற குடும்பங்கள் உண்டு தகப்பனை, திருமண காரியங்கள் எது நோக்கி இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனை, புத்திர பாக்கியத்தின் அனுபவங்களை எது நோக்கி இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு. ஏற்ற நாட்களிலே நன்மையான இந்த ஈவுகளை எல்லாம் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கொடுத்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எல்லா நிலைகளிலேயும் பாதுகாவலையும் ஆசீர்வாதங்களையும் அருமையானவர்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்தருளும். தொடர்ந்து தகப்பனே, இந்த நாட்களிலேயும் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடுவரே உம்முடைய கரத்திலே தருகின்றோம். சிறு பிராயங்களிலிருந்தே நல்ல கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளவும், உலக பிரகாரமான படிப்புகளிலே நல்ல வெற்றிகளை கண்டுகொள்வதற்கான கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் நீர் கொடுத்தருளும். விசேஷமாக இந்த நாட்களிலே தேர்வுகளை எடுத்து முடித்து விட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகின்றோம். நல்ல வெற்றிகளை நீர் கொடுத்தருளும். தொடர்ந்து வெற்றிகளை மித்தமாக வாழ்விலே முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை நீர் கொடுத்தருளும். 10, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களில் அளித்தருளும். அதன் நிமித்தமாக பிள்ளைகள் வழி விலகி செல்லாதபடி திருமறை வசனங்களை காத்து நடப்பதற்கான கிருபைகளை தேவனே நீர் அளித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடர்ந்து தகப்பனே, வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகின்றோம். படிப்புகளை முடித்துவிட்டு பணிகளை எதிர்நோக்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களிலே பணி வாய்ப்புகளை அளித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழிநடத்தியருளும். ஆண்டவரே, நாட்களிலே நோய்களோடும் பல்வேறு விதமான காயங்களினாலும் வேதனையோடு காணப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தருகின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என் நாயங்களோடும் காணப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, கட்டுகளை அகற்றுங்க, காயங்களை குணப்படுத்துங்க, வியாதிகளை சுகப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எப்பேற்பட்ட நோயானாலும் ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனை, அந்த வகையிலே அந்த நோய்களின் பிடிகளில் இருந்து அருமையானவர்கள் மாற்றம் பெறுவதற்கான கிருபைகளை நீர் அளித்தருளும். தொடர்ந்து தகப்பனை, எங்களுடைய திருச்சபையும் உடைய கரத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நடைபெற்று வருகின்ற ஒளி கொடுக்கின்ற வகையிலே அமைவதற்கு நீர் உதவி செய்யும். இந்த இடத்திலே வந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி வேண்டி நிற்கின்றவர்கள் மகிமைப்படுத்தும்படி ஆராதனைகளிலே பங்கு பெறுகின்றவர்கள் சந்தோஷத்தோடு அந்த ஆராதனைகளிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தகப்பனை, இந்த ஆலயத்திலே நடைபெற்று முயற்சி சங்கம், பெண்களுக்கு சங்கம், ஆண்கள் சங்கம் இவைகள் நிமித்தமாக எல்லா ஜனங்களும் தங்களுடைய வாழ்விலை நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்த நாட்களிலேயும் இந்த திருச்சபை சார்ந்து நடைபெற இருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, அதற்கான தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தருளுங்க. ஆண்டவரே, அதற்கான ஆலோசனைகளை நீர் வழங்கியருளும். விசேஷமாக வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கின்ற விடுமுறை வேதாம பள்ளிக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சுற்று பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய
தங்களை இந்த திருப்பணியில இணைத்துக் கொள்வதற்கான அனுபவங்களை நீர் கொடுத்தருளுங்க. அடுவரை அந்த காரியங்கள் நிறைவேறி நடத்தியருளும். அடுவரை எங்களுடைய தேசத்துக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். தேசத்திலே சமாதானத்தை நீர் கொடுத்தருளுங்க. பல்வேறு தேசங்களின் நாட்களிலே போர் பதற்றங்களோடும் அடுவரை அங்கலாய்ப்புகளோடும் காணப்படுகிறது நீர் காண்கின்ற தகப்பனே. அந்த தலைவர்களோடு பேசும் அடுவரை இந்த தீங்கு மணகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தையும் உடைய கரத்திலே தருகின்றோம். எங்கள் தலைவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தலைவர்கள் உண்மையோடு தங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்கான கிருபைகளை நீர் கொடுத்தருளும். தேசத்து ஜனங்களை நீர் ஆசிரியத்தருளும். பாவமை அறிந்தவர்கள் தங்களுடைய வாழ்வை மறுபடியும் புடமிடுகின்ற அனுபவங்களை நீர் கொடுத்தருளும். தொடர்ந்து தகப்பனே, இந்த உலகத்திலே பொருளாதார நிலைகளிலே தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற அருமையான ஜனங்களை நீர் கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து தகப்பனை திருப்பணிகளுக்காக மிஷனரி பணிகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். பல்வேறு நிலைகளிலேயும் உடைய வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமையறியாத ஜனங்கள் மத்தியிலே உடைய வார்த்தைகளை தெரிவிக்கின்ற ஒவ்வொரு சாபனங்களையும் தேவனை நீர் கண்ணோக்கி பார்த்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேவைகளை சந்தித்தருளுங்க. அடுவரே தடைகளை நீர் மாற்றி அருளுங்க. எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வதற்கான அனுபவங்களை எழுப்புதலை கண்டுகொள்வதற்கான கிருபைகளை நீர் கொடுத்தருளுங்க. திருச்சபைகளை நடத்துகின்ற போதகர்களுக்காக நிர்வாகங்களுக்காக உடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். உண்மையோடு உடைய பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலை நீர் கொடுத்தருளும். தொடர்ந்து வழிநடத்தியருளும். அடுவரை எல்லா நிலைகளையும் பாதுகாவலையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்விலை நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலேயும் விசேஷமாக உயிர்த்தெழுதல் திருநாளை ஆசரித்து வருகின்றோம். அடுவரே, எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக மரித்தீர், மறுபடியுமாக உயிர்த்தெழுந்திருக்கின்றீர். அந்த உண்மையான அனுபவங்களை இந்த தொழுகையின் வழியாக நாங்கள் கண்டுகொள்வதற்கு என் தேவனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மை தரிசித்து சந்தோஷத்தோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்விலையும் பாவ நிலைகளில் இருந்து நாங்கள் உயிர்த்தெழுதவும், தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலை நல்ல காரியங்களையும் நன்மை பயக்கின்ற வகையிலே வாழ்வதற்கான அனுபவங்களை நீர் கொடுத்தருளும். இவை எல்லாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்களும் நல்ல தந்தையே, ஆமேன். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எழுந்து சாலமீன் கீதங்களிலே 90வது பாடலை பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம், ஏசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நாம் எழுந்து நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மூடின பெருங்கள் உரண்டூர் நோடு அங்கு போட்ட முத்திரை கால் நிற்குவோம். சந்திரிவோம் அங்கு தாய் மாறிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இந்த போல கண்டு பயந்து நழும்புகிறார். இந்த போல ஓடி உரை நிற்கள் நிலைகளை உயர்த்தி கைமணி பூரி எடுத்து கைமணி பூரி எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் நாளில் உயிரோடு எழுந்தீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நாங்களும் இந்த காலை வேளையில் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் கடந்து வந்திருக்கும் போது அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய்வீராக. இப்போதும் நீரே எங்களோடு பேசும், அடியனை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான காலைவெளியில் நம்முடைய சிறிது நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தலைப்பு உயிர்ப்பு மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல். உயிர்ப்பு மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல். ரிசரெக்ஷன் செலிப்ரேட்டிங் த ஜாய் ஆஃப் சல்வேஷன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம், நான் வாசிக்கிட்ட வசனம், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடிப்படையானது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமானது, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஒளியுமானது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் திருச்சபையை உருவாக்கினது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உற்சாகமிழந்தும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு புத்துயிரும் புது வாழ்வும் இன்னும் உலகத்தை அசைக்கும்படியானதுமான, மக்களை மாற்றும்படியானதுமான ஆற்றலை கொடுத்தது. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று நிகழ்வு. இட்ஸ் a historical event. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த வரலாறு இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்ற நற்செய்திக்கு இடம் இல்லை. சோர்வடைந்திருந்த சீஷர்கள் துணிச்சலுடன் ஆண்டவருக்காக செயல்பட துணிந்ததற்கும், மனித சமுதாயம் முழுவதையும் அறைகூவி அழைத்து உலகம் முழுவதிலும் கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அவர்கள் சுமந்து சென்றதற்கும் நமது ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் தான் காரணமாக அமைந்தது. அதனால்தான் 2000 ஆண்டுகளை நாம் தாண்டி வந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்வு செயலாகவே இருக்கின்றது. அதனால்தான் இந்த உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்வின் கொண்டாட்டமாக இருக்கின்றது. உலக அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சுவர், அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனா. கிறிஸ்துவுக்கு பின் 5வது நூற்றாண்டில் கட்டத் தொடங்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கட்டப்பட்டும் சீரமைக்கப்பட்டும் வந்தது. இதனுடைய நீளம் ஏறத்தாழ 4000 மைல்கள், அதாவது 6400 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும். சீன தேசத்தின் அந்த வட பகுதியை பாதுகாப்பதற்கென்று இந்த சுவர் கட்டப்பட்டது. அதாவது நிலவிலிருந்து பூமியை பார்க்கும்போது மனிதனால் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களில் இந்த கண்ணுக்கு தெரிகின்ற கட்டடம் இது மட்டுமே. இவ்வளவு புகழும் வலிமையும் பெற்ற கட்டடம் சீன தேசத்திற்கு ஒரு பெரும் அரணாக இருக்கும் என்று சொல்லியும், அந்நிய படைகள் சீன தேசத்திற்குள்ளாக ஊடுருவி விடக்கூடாது அல்லது நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் இது கட்டப்பட்டது. ஆனால் எதிரிகள் அதையும் தாண்டி சீனா தேசத்திற்குள் நுழைந்தார்கள். எப்படி என்று ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் அந்த சீன பெருஞ்சுவரில் ஆங்காங்கே இருந்த நுழைவாயில்களில் காவல் பணியாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதற்குள்ளாக எதிரிகள் நுழைந்திருக்கின்றார்கள். அவடமாகவே தான் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஆண்டுடைய கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலை தகர்த்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் எண்ணி செயல்பட்டார்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுவது அந்த சீன பெருஞ்சுவர் போன்றது அல்ல. அதை லஞ்சத்தின் மூலமாக அல்லது வேறு எந்த காரியத்தின் மூலமாகவும் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், நான் ஏற்கனவே சொன்னபடி, அது உண்மை வரலாற்று செயல். அந்த மீட்பு செயலை நாம் கண்டிப்பாக கொண்டாடிதான் ஆக வேண்டும். அதனால்தான் இந்த உயிர்த்தெழுதல் அது மீட்பின் மகிழ்வை கொண்டாடுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்த போது அவர் தன்னுடைய சீஷர்களுடனே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பிரயாணம் செய்து அங்கே ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றி கொண்டு வந்தார். அப்போது அவரால் நன்மை பெற்று கொண்டவர்கள் ஏராளம் ஏராளம். அவர்களில் அநேகம் பெண்களும் உண்டு. அவர்கள் ஆண்டவரோடு சென்று அவரோடு இணைந்து ஊழியம் செய்தார்கள். அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தார்கள். அவர்களில் இந்த மகதலேனா மரியாளும் ஒருவராகும். இவர்கள் நாம் அறிந்திருக்கின்றபடி இந்த மக்தலா என்று சொல்லக்கூடிய
இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தபடினால் மகதலேனாள் அல்லது மகதலேனா மரியாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இந்த மக்தலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் கலிலேயா கடலுக்கு வடக்கே 3 மைல் தூரத்தில் இருந்த ஒரு சிற்றூராக இருந்தது. அங்கே இந்த சாயத் தொழிலுக்கும் கம்பளி சால்வைகள் செய்வதற்கும் புகழ்பெற்ற ஒரு இடமாகவும் அந்த நாட்களிலே இந்த இடம் காணப்பட்டது. மத்தேயு 15வது அதிகாரத்தின் 39வது வசனத்தின்படி ஆண்டவர் மக்தலாவின் எல்லைகளில் தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றியுள்ளார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த மரியாளை ஆண்டவர் எங்கு சந்தித்தார் என்று சொல்லி திருமறையிலே தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவரின் மூலமாக சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களில் இந்த மரியாளும் ஒருவராகும். மார்க்கு 16வது அதிகாரத்தின் இந்த 10வது வசனத்தில் அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இவர்கள் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார்கள். முழு மனதோடு அவருக்கு இவர்கள் பணிவிடை செய்தார்கள். அதனால்தான் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதலில் தரிசிக்கின்ற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தையும் மரியாள் தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஒரு பாக்கியத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டபடியினால்தான் உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாசம் எந்தெந்த தேசங்களிலெல்லாம் பரவியுள்ளதோ அங்கெல்லாம் இன்றும் இவர்கள் நினைவு கூறப்பட்டு திருமறை சொல்லப்படுகின்றது போல அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். மேலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை முதலாக இவர்கள், அதாவது மரியாள் அறிவிக்க ஆரம்பித்தபடியினால்தான் அது தொடர்ச்சியாக நடைபெற்று நாமும் இன்று இந்த மீட்பின் மகிழ்ச்சியை நாமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாமும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை மற்றவர்களோடு நாமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மரியாள் அவருடைய வாழ்விலிருந்து இந்த உயிர்த்தெழுதல் திருநாள் காலை வேளையிலும் நாம் 3 காரியங்களை சுருக்கமாக கற்றுக்கொள்வோம். அதில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவரை தேடிய மரியாள். ஆண்டவரை தேடிய மரியாள். அருமையானவர்களே, யோவான் 20வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கின்றது. அருமையானவர்களே, மரியாள் ஆண்டவரை ஆவலோடு தேடினார்கள். சீஷர்கள் ஆண்டவரை பற்றிய எண்ணம் இல்லாமல் சோர்வோடு காணப்பட்டார்கள். குறிப்பாக பேதுருவும் யோவானும் அந்த கல்லறையை பார்த்துவிட்டு அவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். அதே போல மரியாளோடு கூட வந்த மற்ற பெண்களும் கூட அங்கே இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் மரியாளோ ஆண்டுடைய சரீரத்தை குறித்த அக்கறை கொண்டவர்களாக ஆவலோடு அதை குறித்து அதிகமாக விசாரித்து அதை தேடிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவரும் கூட மரியாளுடைய அந்த ஒரு ஆவலை கண்டு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதனால்தான் மரியாளை என்று சொல்லி அவர்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து தன்னை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். பொதுவாக அதிகாலையிலே இருட்டோடே கல்லறையின் இடத்திற்கு போவதற்கு எல்லாருக்குமே ஒரு சிறிய பயம் இருப்பது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் மரியாளோ அதிக இருட்டோடே அங்கே சென்றார்கள். அதாவது தான் ஒரு பெண் என்று நினைக்காமல் இருட்டோடே அங்கே சென்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களிடம் காணப்பட்ட அந்த ஆவலை அல்லாமல் அல்லது ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த அதிக ஒரு அன்புதான் காரணம். இதை தவிர வேறொன்றுமில்லை. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய போதனை. இன்றும் நாம் அவரை ஆவலோடு நம்முடைய வாழ்விலே தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நமக்கும் கூட தம்மை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவரை நாம் எப்பொழுது தேடினாலும் நாம் அவரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கின்ற வரையிலும் நம்பிக்கையோடும் ஆவலோடும் பொறுமையோடும் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமலும் அவர்கள் தேடினபடினால்தான் அவரை தரிசிக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் கூட அவர் மீது, அதாவது ஆண்டவர் மீது மரியாள் வைத்திருந்த அந்த அன்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட அங்கே குறையவில்லை. மரியாளின் அழுகை, அவர்களுடைய அந்த கவலை,
மறுபடியும் கல்லறைக்கு சென்றது. கல்லறையின் இடத்திலிருந்து அந்த தோட்டக்காரனிடம் ஆண்டவரை குறித்து கரிசனையோடு அவர்கள் நடத்திய விசாரிப்புகள் எல்லாமே ஆண்டவர் மீது அவர்கள் வைத்திருந்த அந்த உண்மையான அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. மரித்து போன ஆண்டவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து தனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துடன் மரியாள் இவைகளை செய்யவில்லை. அதாவது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மரியாள் ஆண்டோர் மீது இவ்வாறாக அவர்கள் தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தினார்கள். அதனால்தான் ஆண்டவரும் தான் உயிர்த்தெழுந்த பின்பு முதலாக மரியாளுக்கு அங்கே காட்சி கொடுத்தார். அதே போல மரியாளுடன் சென்ற மற்ற பெண்கள் காலியாயிருந்த கல்லறையை பற்றிய செய்தியை தான் ஆண்டவருடைய சீஷரிடம் அறிவிக்கின்றார்கள். அப்படி அறிவித்த பிறகு அவர்களும் கூட அங்கே வீட்டிலேயே இருந்து விடுகின்றார்கள். ஆண்டவருடைய சீஷர்களும் கூட விரைந்து சென்று கல்லறையை பார்த்துவிட்டு அவர்களும் மீண்டும் திரும்பி சென்று விடுகின்றார்கள். ஆனால் மகதலேனா மரியாளோ மற்ற பெண்களை போல வீட்டிலே செயலற்று இருக்கவில்லை. அவர்கள் மீண்டும் கல்லறைக்கு திரும்பி சென்று ஆண்டுடைய சரீரத்தை அங்கே தேடுகின்றார்கள், விசாரிக்கின்றார்கள். ஆண்டுடைய சரீரத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆழம், அந்த ஒரு வாஞ்சை, அவர்களுடைய அந்த அன்பின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இவ்வாறு முழு முயற்சியுடன் எந்த விதமான சோர்வும் கொள்ளாமல் தன்னை தேடின மரியாளுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய முதல் தரிசனத்தை கொடுத்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எப்படி தேடுகின்றோம் என்று சொல்லி இந்த கால வேளையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம், எந்த சூழ்நிலைகளிலெல்லாம், எந்த நேரத்திலெல்லாம் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை தேடிய மரியாளை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் ஆவலோடு தேடும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போமா? இரண்டாவதாக நாம் மரியாளை குறித்து பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவரை நேசித்த மரியாள். ஆண்டவரை நேசித்த மரியாள், மகதலேனா மரியாள் ஆண்டவர் தனக்கு செய்த மிகப்பெரிய உதவியை, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு தந்த அந்த ஒரு மிகப்பெரிய விடுதலையை மறக்காமல் நன்றியுடன் அவரை நேசித்தார்கள், நன்றியுடன் அவரில் அன்பு கூர்ந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நாம் அறிந்திருக்கின்றபடி, வசனம் சொல்வதுபடி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த 7 பிசாசுகளை அவர்களிடத்திலிருந்து துரத்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதனால்தான் தங்களுடைய ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த சில பெண்களோடு கூட மரியாளும் தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து மரியாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் எருசலேமுக்கு கடைசியாக அந்த வெற்றி பவனியாக பயணம் செய்த போது இவர்களும் கூடவே செல்கின்றார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவை காட்சியை முதலிலே மரியாள் தூரத்தில் நின்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் சிலுவையின் அருகிலே கடந்து வந்து அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்த அந்த கொடிய கொடுமைகளை மகதலேனா மரியாள் தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் அனுபவித்து ஆண்டுடைய பாடுகளிலே பங்கேற்கின்றார்கள், தன்னையும் இணைத்துக் கொள்கின்றார்கள். ஆண்டவர் சிலுவையில் வைத்து தன்னுடைய ஆவியை பிதாவின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து தலை சாய்க்கின்ற வரையிலும் அந்த சிலுவையின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். சமய தலைவர்களாலும் இன்னும் ரோம அதிகாரிகளாலும் தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களெல்லாம் நன்றாக அறிந்திருந்தாலும் அவைகளெல்லாம் பொருட்படுத்தாமல் வேறு சில பெண்களோடு மரியாள் அந்த சிலுவையின் அருகிலேயே மிக மிக தைரியமாக நின்று கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஆண்டவருடைய உயிர் அவருடைய சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகும் கூட மரியாள் அந்த இடத்தை விட்டு அங்கே அகலவே இல்லை. அதாவது அந்த அரிமத்தியார் யோசேப்பு பிலாத்துவிடம் சென்று ஆண்டுடைய உடலை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுமதி வாங்கி வருகின்ற வரையிலும் இந்த மரியாள் அந்த கொல்கொதாவிலேயே காத்திருக்கின்றார்கள். ஆண்டுடைய சரீரத்தை அடக்கம் செய்த கல்லறை வரை உடன் செல்கின்றார்கள். யூத சடங்காச்சார அந்த அடக்கம் செய்யப்படுகின்ற முறைகளெல்லாம் முடிகின்ற வரையிலும் அங்கேயே அமர்ந்திருக்கின்றார்கள். எப்போது அந்த கல் மூடப்படுகின்றதோ அதன் பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு அவர்கள் திரும்பி செல்கின்றார்கள். இவ்வாறு ஆண்டுடைய ஊழியத்தில் மட்டுமல்ல, ஆண்டுடைய அந்த பாடுகளிலும் சிலுவை மரணத்திலும்
அடக்கத்திலும் மரியாள் பங்கேற்றார்கள். அன்பானவர்களே, நம்மை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய அன்பையும் அவர் நம்மிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் சீமோன் பேதுருடன் கேட்கும்போது, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் 3 முறை கேட்டு சீமோன் தன்னுடைய அன்பை அறிக்கை செய்யும்படியாக அங்கே செய்கின்றார். நமக்காக தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை தமது மாறாத அன்போடு இன்றும் நேசிக்கின்ற ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கின்றோம்? இந்த உலகத்திலே அநேகர் சுயநலத்தோடு உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். நாமும் அப்படிப்பட்ட சுயநல அன்போடு மற்றவர்களிடம் பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ நம்மை தம்முடைய உள் அன்போடு நேசிக்கின்றார். நம்மை தம்முடைய உள் அன்போடு நேசிக்கின்ற ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். மரியாளை போல நன்றியோடு கூட நாம் முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், மரியாளை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிறந்த அந்த நாள் முதல் இந்நொடி வரையிலும் நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கின்றார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றார், நம் வாழ்விலே கிருபைகளை பாராட்டி இருக்கின்றார். அந்த ஆண்டவர் மீது நாம் எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகின்றோம்? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எண்ணில்லாத நன்மைகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றார். மகதலேனா மரியாள் ஆண்டவரை முழு மனதோடு நேசித்தபடியினால்தான் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மிக மிக பெரிய பெரிய ஸ்லாக்கியங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உளமாற முழு மனதோடு நேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தம்முடைய இடைவிடாத பிரசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார். நம்மையும் கூட இந்த உலகத்திற்கு ஒரு உன்னதமான சாட்சிகளாக வைப்பார். நிறைவாக நாம் மரியாளை குறித்து பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவரை குறித்து சாட்சி கூறிய மரியாள். ஆண்டவரை குறித்து சாட்சி கூறிய மரியாள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே சொல்லும் போது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்கள், அவரை கொலை செய்யும்படியாக எத்தனித்தவர்கள், அவரை கெத்செமனே தோட்டத்திலே பிடித்த போது அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் மரியாளோ எந்த விதமான பயமும் இல்லாமல் சிலுவையின் அருகிலேயே நின்றார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற 3 நற்செய்தியாளர்களுமே மரியாள் சிலுவையின் அருகிலே நின்றதை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆண்டவரை அதிகமாக நேசித்து அவரை விடாமல் பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து அவர் செய்த ஏராளமான நன்மைகளை தன்னுடைய கண்களால் கண்ட மரியாளுக்கு, ஏன் தன் சொந்த வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செய்த நன்மையை அனுபவித்த மரியாளுக்கு ஆண்டவர் சிலுவையிலே தொங்கின அந்த கோரமான காட்சி சொல்ல முடியாத வேதனையை அவர்களுக்கு கொடுத்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது தன்னுடைய தாயாரோடு ஆண்டவர் பேசினார். அப்போது கூட நின்ற மகதலேனா மரியாளையும் ஆண்டவர் பார்த்தார். அவர்களுடைய அந்த மன துயரங்களையும் அவருடைய எண்ணங்களையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் சீஷர்களில் ஒருவராகிய யோவான் ஆண்டவரின் தாயாரை அழைத்து சென்ற பிறகும் கூட மரியாளோ அங்கேயே கல்லறை நண்டை நின்று கொண்டிருந்தார்கள். அரிமத்தியா ஒரு யோசேப்பு ஆண்டுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய கொண்டு போன போது இவர்களும் கூடவே சென்று ஆண்டவரின் சரீரத்தை வைத்த இடத்தை பார்த்தார்கள். அந்த அடக்கத்தில் அவர்களும் சேர்ந்து ஆண்டவருக்கு தன்னுடைய கடைசி மரியாதையை கண்ணீரோடு கூட செய்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த போது சீஷர்களுடைய அந்த நம்பிக்கையெல்லாம் முற்றிலுமாக அற்றுப்போனது. ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அங்கே வீணாகி போனது போல சீஷர்களுக்கு தோன்றியது. ஆனால் மகதலேனா மரியாளின் நம்பிக்கையோ அங்கே அழியவில்லை. அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அன்போ அது கொஞ்சம் கூட மாறவும் இல்லை, அது குறையவும் இல்லை. ஆண்டுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படி அதனை ஆயத்தம் செய்து அதிகாலையிலேயே அவர்கள் கல்லறையை தேடி வருகின்றார்கள். அப்போதுதான் அங்கே அந்த கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை காண்கின்றார்கள். ஆண்டுடைய சரீரத்தை அங்கே காணவில்லை. உடனே அவர்கள் ஓடி பேதுருவிடமும் யோவானிடமும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதாவது கர்த்தரை
கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றார்கள். சீஷர்கள் வருகின்றார்கள், கல்லறையை பார்த்துவிட்டு திரும்பி போய்விடுகின்றார்கள். ஆனால் மரியாளோ அந்த கல்லறை பக்கமாகவே நின்று அங்கே அழுது கொண்டிருக்கின்றார்கள். அழுது கொண்டே குனிந்து அந்த கல்லறையை பார்த்த போதுதான் அங்கே 2 தூதர்களை பார்க்கின்றார்கள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று அவர்கள் கேட்டபோது பேதுரு மற்றும் யோவானிடம் சொன்ன அதே பதிலை தான் அந்த தூதர்களிடமும் அவர்கள் சொல்கின்றார்கள். இவைகளை சொல்லிவிட்டு திரும்பி பார்த்த போதுதான் அங்கே ஆண்டவரை காண்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் முதலிலே அவர்கள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணிதான் பேசுகின்றார்கள். ஆனால் எப்போது ஆண்டவர் அவர்களை மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்தாரோ அப்போது அவர் ஆண்டவர் என்பதை ரபூனி என்று அங்கே சொல்லி கண்டு கொள்கின்றார்கள். இப்படிதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அந்த முதல் தரிசனம் மரியாளுக்கு கிடைத்தது. யோவான் 20வது அதிகாரத்தின் அந்த 18வது வசனத்திலே மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்று அங்கே வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது. அன்பானவர்களே, ஆண்டவரிடம் பல நன்மைகளை பெற்ற மகதலேனா மரியாள் அதற்கு நன்றியாக தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய திருப்பணியை அங்கே செய்ய ஆரம்பித்தார்கள். அதே போல உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அந்த முதல் தரிசனத்தை அவர்கள் பெற்ற பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றிய ஒரு முதல் சாட்சி சொல்கின்ற கிருபையும் அவர்களுக்கு தான் கிடைத்தது. ஆண்டுடைய தாயாராகிய மரியாளுக்கோ அல்லது ஆண்டவருக்கு மிகவும் அன்பாக இருந்த சீஷனாகிய யோவானுக்கோ அல்லது அவருடைய அந்த சீஷருடைய கூட்டத்திலே வயதில் மூத்தவராக இருந்த அந்த பேதுருவுக்கோ அல்ல, மகதலேனா மரியாளுக்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அந்த முதல் தரிசனமும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை முதலாக மற்றவர்களை அறிவிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியமும் கிடைத்தது. அருமையானவர்களே, நமக்காக கோர சிலுவை பாடுகளை ஏற்று சிலுவையில் மறைத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதல் திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்றோம். அவ்வாறு கொண்டாடுகின்ற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மரியாளை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் சோர்ந்து போகாமல் ஆவலோடு நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா? மரியாளை போல ஆண்டவரை முழு மனதோடு நாம் நேசிக்கின்றோமா? அதுவும் எந்த விதமான பிரதிபலனையும் ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் நாம் ஆண்டவரை நேசிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஆண்டவரில் அன்பு கூறுகின்றோமா? மரியாளை போல ஆண்டவரை கடைசி வரை நாம் பின்பற்றி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சாட்சி கூற நம்மை அவருக்கென்று நாம் அர்ப்பணித்திருக்கின்றோமா என்று இந்த காலை வேளையிலும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆம் என்று இருந்தால் நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு சாட்சியாக முன்னேறி செல்லுங்கள். ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதில் இல்லை என்று இருக்கும் என்று சொன்னால் உங்களில் நீங்கள் மாற்ற வேண்டிய காரியங்களில் உங்களில் நீங்கள் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி கொண்டு விசுவாச வாழ்விலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். வாலிபன் ஒருவன் ஒரு உயர்ந்த கொடிமரத்தில் ஏறிவிட்டு அதிலிருந்து கீழே இறங்க முற்பட்ட போது அவனுக்கு பயம் ஏற்பட ஆரம்பித்தது, தலை சுற்ற ஆரம்பித்தது, கீழே விழுந்து இறந்து விடுவோமோ என்று அலறத் தொடங்குகின்றான். அப்போது அந்த கொடிமரத்தின் அருகில் கீழே நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் ஒருவர் சொல்லும்போது, தம்பி, நீ கீழே பார்க்காமல் மேலே பார்த்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக நீ கீழே இறங்கி வா என்று அவனுக்கு ஆலோசனை சொல்கின்றார். அவனும் கூட அந்த ஆலோசனையை கேட்டவாறு மேலே பார்த்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடிமரத்திலிருந்து கீழே பாதுகாப்பாக இறங்கி வந்தானாம். அருமையானவர்களே, நாமும் கூட நம்மையும் நம் பிரச்சனைகளையும் பார்க்கும்போது நிச்சயமாகவே நமக்கும் தலை சுற்றுகிறது, நம்முடைய இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது, இருப்பதை விட நாமும் இறப்பதே மேல் என்று பல நேரங்களிலே நமக்கு தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவரோ அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக நமக்கு சொல்லும்போது கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்கின்றார். அதாவது நம்முடைய எண்ணங்களும் பார்வைகளும் மேலுலகு சார்ந்தவைகளாக மேலானவைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கு இருக்கின்றார். அதாவது நாமும் நம்முடைய வாழ்விலே எப்போதும்
மரியாளை போல ஆண்டவரை தேடி நேசித்து சாட்சி கூறி செயல்பட வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்க முடியும். ஆம், உயிர்த்தெழுதல் மீட்பின் மகிழ்வின் கொண்டாட்டம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஞான ஸ்நானத்திற்கு ஆயத்தமாக நம் அனைவரும் எழுந்து ஞான பாடல்களிலே 367வது பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். அப்பொழுது ஞான ஸ்நானத்திற்காக பெயர் கொடுத்த பிள்ளைகள் பெற்றோருடன் முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இவர்கள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இருக்கிறோம். ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். ஞானஸ்தானத்தை குறித்து அப்போஸ்தலர் கூறிய திருவசனத்தையும் கேளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுள்ளோம். ஆகவே பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவரோடு யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம். ஒரே ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டோம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அழைப்பை நீங்கள் கேட்டீர்கள். ஆதலால் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்தானம் பெறுங்கள். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்களில் நற்செயலை செய்ய தொடங்கியவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாளில் நிறைவு செய்வார். நீங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறதுனால் நான் உங்களிடம் கேட்கிற கேள்விகளுக்கு கடவுளுக்கும் அவருடைய சபைக்கு முன்பாக உண்மையாக மறுமொழி சொல்வது அவசியம். நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் வெறுத்து விடுகிறீர்களா? நான் அவைகளை வெறுத்து விடுகிறேன். நீங்கள் தூய்மை கேடு, சண்டை போடுதல், இச்சை முதலிய மாம்சத்திற்குரிய பாவங்களை வெறுத்து விடுகிறீர்களா? நான் அவைகளை வெறுத்து விடுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசி. அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடனே விசுவாசிக்கிறேன். ஆமீன். சபையார் உட்காரவும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்களா? அதையே விரும்புகிறேன். கடவுளின் திருச்சித்தத்தையும் கற்பனைகளையும் கை கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் அவைகளின்படி நடக்க முயற்சி செய்வீர்களா? தெய்வ கிருபையினால் அப்படியே செய்வேன். ஜெபம் செய்வோம். நீர் உலகை படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளி செய்து தமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவராக வந்திறங்கிய திரியேக தேவனே, ஞானஸ்தானத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்துகின்ற தண்ணீரை நீர் புனிதமாக்க வேண்டும் என்றும்
உமது நாமத்தில் புனிதமாக்கப்பட்ட இந்த தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுகின்ற இப்பிள்ளைகளை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாவத்திற்கென்று இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கென்று உயிர்த்தெழும் அனுபவத்தை இந்த ஞானஸ்தானம் அடையாளமாக காட்டுமாறு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜாசில் ஜுகும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் உன்னை சேர்த்துக்கொண்டு உன்னத்தில் சிலுவை அடையாளத்தை வருகிறேன். ஆமேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இவர்கள் அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டர்களாக நிலைத்திருப்பார்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். உயிர்த்தெழுதல் பண்டிகை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய ஆற்றலும் வல்லமையும் தொடர்ந்துள்ள நாட்களில் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் செயல்படுவதாக. அருமையானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஓய்வு நாட் பாடசாலை காலாண்டு தேர்வு நடைபெறும். நீங்கள் அனைவரும், குறிப்பாக ஓய்வு நாட் பாடசாலை பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் காலாண்டு தேர்வுக்காக ஆயத்தப்படும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மே மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலும் நம்முடைய திருச்சபையில் விடுமுறை வேதாக பள்ளி VBS நடைபெறும். அதற்காகவும் நீங்கள் இப்போதே ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அறிந்திருக்கின்றபடி மே மாதம் 15 முதல் 17 வரை, அதாவது வியாழன் வெள்ளி சனி 3 தினங்களிலும் நம்முடைய திருச்சபையின் வருடாந்திர நற்செய்தி கூட்டங்கள் நடைபெறுகின்றது. அதே போல 18ஆம் தேதி மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையின் குடும்ப விழா நடைபெறுகின்றது. இந்த விழாக்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெறும்படியாக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் இதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இதற்கான செலவினங்களை சந்திக்கும்படியாக விழாக்குழு கன்வீனர் மற்றும் சபைக்குழு உறுப்பினர்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய உற்சாகமான உதார்த்தமான காணிக்கைகளை நன்கொடைகளை கொடுத்து இந்த திருப்பணிகளை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 3 மணி நேர ஆராதனை முடிந்த பிறகு வழங்கப்பட்ட கஞ்சி நம்முடைய சபைக்குழு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டது. அதிலே இந்த பிளேட், ஸ்பூன் என்னும் ஊறுகாய் போன்றவைகளால் நம்முடைய சபை செயலர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. அனைத்து சபைக்குழு உறுப்பினர்களுக்கும் குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களுடைய திருப்பணிகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வீட்டு கூட்டம் வருகின்ற வியாழக்கிழமை 24ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு செம்பன்விளை மிஸ்டர் ரெஜின் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். அவர்கள் திருமணம் முடிந்து ஒரு சில ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குழந்தைக்காக நன்றி சொல்லி இந்த சிறப்பு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய இல்லம் இருக்கின்ற பகுதியிலே ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் அந்த கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லாதபடியினால் வருகின்ற வியாழக்கிழமை 24ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு இந்த சிறப்பு வீட்டுக்கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் அனைவரையும் அழைத்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் குடும்பத்தின் சார்பாக அழைக்கின்றோம். அனைவரும் அந்த ஜெபக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக கடந்து வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சேர்த்திற்குட்பட்ட தக்காளி விளை ஆயிரம் மண்டல திருச்சபையின் சபை நாள் விழா வருகின்ற 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறுகின்றது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்தோத்திர காணிக்கையாக KK மிஸ்டர் ராஜமணி அவர்கள் ரூபாய் 3000 கொடுத்திருக்கின்றார்கள். அன்பு குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களின் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அதே போல இன்று ஆராதனை முடிந்தவுடன் நம் அனைவருக்கும் ஈஸ்டர் எக், முட்டை மற்றும் காஃபி சபை சார்பில் கொடுக்கப்படும். நீங்கள் முந்தைய ஆண்டுகளைப் போல ஆராதனை முடிந்தவுடன் வெளியிலே சென்று நீங்கள் பொறுமையாக அதை பெற்று காஃபி குடித்து நீங்கள் உங்களுடைய ஐக்கியத்தை ஒருவரோடொருவர் உயிர்த்தெழுதல் பண்டிகை நல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி ஐக்கியத்தை வலுப்படுத்தி கடன் செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல சமையலறை சமூக நலக்கூட சமையலறை கட்டுமான பணிகளுக்காக கொடுப்பதாக வாக்கு கொடுத்தவர்களும் வரும் நாட்களில் அதை கொடுக்கும்படியாக அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். FMBBயின் சார்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக ஒரு அறிவிப்பு. மாநில முகாம் மே மாதம்
15 முதல் 18, அதாவது வியாழன் முதல் ஞாயிறு வரை நடைபெறுகின்றது. டேனிஷ் பேட் சேலத்தில் வைத்து நடைபெறுகின்றது. நீங்கள் முடிந்தவர்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல குடும்ப கூடுகை மே மாதம் 1ஆம் தேதி அது எல்லா ஆண்டும் நடைபெறுகின்றது. CSI நேசமணி நகர் திருச்சபையின் சமூக நல கூடத்தில் வைத்து நடைபெறுகின்றது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் பாடற் குழுவினர் சிறப்பு பாடல் பாடும்போது நம்முடைய காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நாளிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற வாஞ்சோடு கடந்து வந்த நாங்கள் உற்சாகமாக காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, பிறந்தநாள் காணிக்கைகளாக, பொருத்தனை காணிக்கைகளாக, சுயவெறுப்பு உண்டியல்கள் மூலமாக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகளாக, ஆண்டவரே, இன்னும் பொருட்காணிக்கைகளாக, மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளாக, நற்செய்தி பணி காணிக்கைகளாக, கட்டிட நிதி காணிக்கைகளாக, ஏழைகள் நல நிதி காணிக்கைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும், இன்னும் பை காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அன்போடு அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. அதே போல கடந்த பெரிய வெளித்தனத்தன்றும் ஆண்டவரே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் போஷிக்கும்படியாக சபைக்குழு உறுப்பினர்களாக ஆண்டவர் அந்த மதிய உணவாகிய கஞ்சி கொடுக்கும்படியாக அதற்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆண்டவர் அன்போடு அங்கீகரித்து கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஸ்தோத்திர காணிக்கையாக காணிக்கை கொடுத்த அன்பு குடும்பத்தாரை ஆண்டோடைய கரங்களை தருகிறோம். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவனமாக திருச்சபையின் எல்லா நிலைகளிலும் திருச்சபையின் திருப்பணிகளை உற்சாகமாக மன ஊர்ந்து தாங்குகின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமை மிகுந்தவராக, எல்லா நன்மைகளையும் கொடுக்கின்றவராக நீர் ஆற்றல் படுத்தி தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த காணிக்கைகளோடு எங்களையும் கூட காணிக்கையாக உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் எல்லாம் எப்படி நாம் மைமைக்காக பயன்படுத்தப்படுகின்றதோ அவ்வண்ணமாகவே
ஆண்டவரை நீர் எங்களையும் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆற்றல் படுத்தி உமக்காக எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். தாழ்த்தியும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 21ஆம் தேதி டிபி கிஃப்டோபால் சன்னா மிஸ்டர் எம் டென்னிஸ் வேலப்பன் விளை, மிஸ்ஸஸ் சாந்தி வைஃப் ஆஃப் மிஸ்டர் டி செல்வதாஸ் மந்தி விளை, மிஸ்டர் சி ராஜன் கின்னஸ் நகர். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் சி ஷீலாஜினி வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜே டார்வின் ஜோஸ் செந்தரை. 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ஜெப பிரியதர்ஷினி வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் மெர்லின் மனோகர் ஒற்றப்பன விளை, மிஸ்டர் எஸ் ஜோசப் கனகராஜ் மந்தி விளை, டி ஆஷிக் சன்னா மிஸ்ஸஸ் கிறிஸ்டின் லஜிதா பாலூர், மிஸ்ஸஸ் சி சந்தியா வைஃப் ஆஃப் மிஸ்டர் டி அருள்ராஜ் கல்வெட்டி விளை. 24ஆம் தேதி மிஸ்டர் எஸ் எட்வின் ராஜ் சன்னா மிஸ்டர் சோபித சுந்தர்ராஜ் ஆனக்குழி, மிஸ்ஸஸ் ஆர் அபிஷா வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ பெனியல் அடப்பு விளை. 25ஆம் தேதி மிஸ்டர் டி பெனட் சடைன் விளை, மிஸ்ஸஸ் ஈவ்லின் சுசி வைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜாய்சன் நெய்யூர். 26ஆம் தேதி மிஸ்டர் பி ஏபல் சுஜின் சன்னா மிஸ்டர் பாஸ்கரராஜ் பாக்கியபுரம், மிஸ்டர் ஆர் தர்ஷன் சன்னா மிஸ்டர் சி ராஜன் கின்னஸ் நகர். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உங்களுக்கு திருச்சபையின் சார்பாக மகிழ்ச்சியான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்கின்ற ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இந்த புதிய வயதிலும் உங்கள் வாழ்விலே நிறைவேறக்கூடிய வகையில் நாங்கள் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். இப்போதும் பாடல் குழுவினர் பாடல் பாடும்போது நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல முதலாக ஆலயத்திற்கு குழந்தை கொண்டு வரப்பட்டிருந்தால் நீங்களும் குழந்தையோடு முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Showers of mercy, this is the promise of God. There shall be seasons of mercy, sent from the Savior of hosts. Showers of mercy we need. எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாதை எங்கும் நெய்யாய் பொழிய பணிகின்ற அனுபவங்களை தருகின்றவரே, இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் திருச்சபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டும் கடந்து வந்த ஆண்டுகளிலும் வயதுகளிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் வாழ்விலே ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காகவும் தயவுகளுக்காகவும் இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தையிலே தம்முடைய பிள்ளைகளின் ஒரு புதிய வயதிலே பிரவேசிக்க ஆயத்தப்படும் போது ஆண்டவர் இந்த புதிய வயதை ஆண்டவரே புதிய புதிய அனுபவங்களினாலும் புதிய புதிய கிருபைகளினாலும் புதிய புதிய உயர்வுகளினாலும் நிரப்பி வழி நடத்துவீராக. சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுபலத்தை தாரும், கல்வியில் சிறந்து விளங்க அருள் தருவீராக. திருமறை அறிவிலே வளர்ந்து பெருக ஆண்டவர் அருள் பாராட்டுவீராக. படிக்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தை சாட்சியோடும் ஆண்டவருக்கு பிரியமாக கட்டி எழுப்பும்படியாக விசுவாச வாழ்விலே உறுதியாக இருந்து ஜெபத்திலே தரித்திருந்து இந்த புதிய வயதிலே முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை அனைவருக்கு வேண்டிய நல்ல சரீர சூபலத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து மனதின் வாஞ்சைகள் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவு செய்து வழி நடத்துவீராக. 2வது குழந்தையோடு முன்பாக வந்திருக்க அன்பு தாயாருக்காக, அன்பு மூத்த மகளுக்காக, வெளிநாட்டில் இருக்க அன்பு தந்தையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதி அன்பு குழந்தையை ஆண்டுடைய திருக்கரங்களை தருகிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வார்த்தையில் சொல்கிற வண்ணமாகவே ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஈவாக கொடுத்திருக்க அன்பு குழந்தையை ஆண்டுடைய திருக்கரங்களை தருகிறோம். மகனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாட்களுக்குரிய, வாரங்களுக்குரிய, மாதங்களுக்குரிய சரீர வளர்ச்சியோடு பிள்ளை ஆரோக்கியத்தோடு வளர்ந்து வரும்படியாக சிறு பிள்ளைகளுக்கு வருகின்றன ஆபத்து மோசங்கள் தீமைகளுக்கெல்லாம் ஆண்டோர் பிள்ளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீர. குழந்தை பெற்றெடுத்த தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சூபலத்தோடு ஆண்டோடைய ஆலோசனையோடு 2 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஏற்ற பாதையிலே வளர்க்கும் வழி நடத்தும் கிருபை செய்வீராக. வெளிநாட்டிலே பணி செய்கின்ற தந்தையாரோடும் ஆண்டோடைய பிரதான கரம் தங்கட்டும். அங்கே தம்முடைய மகனை ஆண்டவர் கண்ணின்மணியை போல பாதுகாத்து மூத்த மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளையோடு உடைய கரம் தங்கட்டும். அவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வளர்ந்து வரட்டும். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டோடைய கரங்கள் தருகிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
அல்லேலூயா மகத்துவம் பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திராய் சங்கரித்து முடித்து பத்ராசன கேட்டு பாடுபட்டு தரித்து முடித்தார் பத்ராசன கிறிஸ்து ஆமென் அல்லேலூயா மகத்துவம் பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயமான நிறைவேற்றி விண்ணோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார் பாவிகளை தேற்றி அல்லேலூயா மகத்துவம் பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெயமான ஸ்தோத்திரம் விடிந்து விழுந்து ஜீவனே விடிந்து தேவாலயத்திலே இரண்டாய் கிழிந்து ஒளிந்தது ஜீவனே விடிந்து தேவாலயத்திலே மகத்துவம் பராபரா ஆமென் அல்லேலூயா தேவ கோபத்திற்கு அலகையின் தீமையெல்லாம் சோர்ந்து மொழிந்து மகிழ்ந்து அவருடன் சேர்ந்து பழிந்து கொண்டாடும்படி கூர்ந்து மகிழ்ந்து அவருடன் சேர்ந்து பழிந்து கொண்டாடும்படி கூர்ந்து மகிழ்ந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரம். அருமையான ஓய்வு நாளிற்காக இந்த காலை பொழுதிற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்து வந்த காலங்களிலெல்லாம் நெருக்கமான இருளான சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை மீண்டும் புது பலன் கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். மீண்டும் இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுதல் திருநாள் பண்டிகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக, உன் வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக, மகிழ்ச்சியோடு உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் ஆண்டவரே அது மீட்பின் மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக, மகதலேனா மரியாளின் வாழ்விலிருந்து நாங்கள் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மரியாளை போல அதிகாலையில் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை தேடி உம்மை தரிசிக்கின்ற வாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரை, மரியாளை போல உம்மீது நாங்கள் உண்மையான அன்பு பாராட்டி எப்போதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும், செயல்படுவோம் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. மரியாளுமை அதிகமாக நேசித்தபடியினாலும் அதிகாலையில் சோர்ந்து போகாலும் தேடினபடினாலும் நீர் அவர்களுக்கு உம்மை முதலாக காட்சி கொடுத்தீர். அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை நற்செய்தியாக அறிவிக்கக்கூடிய அந்த பேரின்பு பாக்கியத்தையும் கூட முதலாக அவர்களே பெற்றார்கள். நாங்களும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெற்றுக்கொண்டு அதை சாட்சியாக அறிவிக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் செயல்பட எங்களை அதற்காக அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை சிறப்பான நிலையிலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் ஆண்டுடைய திருக்கரங்களில் தருகிறோம். சின்ன பிள்ளைகள், கை குழந்தைகள், வாலிப சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், பெற்றோர் அத்தனை பேரும் உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாக மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திற்குள்ளாக கடன் செல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வீராக. தங்களுடைய வியாதி
பலவீன நிமித்தமாக, இன்னும் பல கஷ்டங்கள் நிமித்தமாக ஆலயத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக. உம்முடைய மேலான கரம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் செயல்படட்டும். வரும் நாட்களிலே மீண்டும் உற்சாகமாக ஆலய திருப்பணிகளிலே தங்களை இணைத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை அவர்களுக்கும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவீராக. இப்போது எங்களை தாழ்த்தின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையிலே கண்ட குற்றங்கள் குறைகள் யாவையும் பொறுத்தரலும். துதி கனமிக உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.